ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் கொஞ்சம் இந்த மெசேஜுக்கு ஒரு செவியை சாயுங்க. இது யாருக்குன்னா, வாலிபர்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இதை சுவிசேஷத்தை சொல்கிறேன். எல்லா கிறிஸ்தவர்கள் மற்றும் எல்லா வாலிபர்கள், மற்ற எல்லா ரிலீஜன் இருக்கிற வாலிபர்களும் இதை கேட்டு மனம் திரும்பிங்க நம்புகிறேன். இன்றைக்கு என்ன வார்த்தைனா, பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபனும் மாயையேன்னு போட்டிருக்குது. அதனால எல்லா வாலிபர்களும் யங்ஸ்டர்ஸுமே கூட மனம் திரும்புங்க. என்டர்டெயின்மெண்ட்டு, சினிமா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, தவறான உறவு ஐக்கியம் வச்சுருக்காதீங்க. ஆண்டவரை விட்டு பின் வாங்காதீங்க. பாவத்தில் இருக்காதீங்க. மனம் திரும்புங்க. குடி, சிகரெட் இந்த மாதிரி இருக்கிறீங்களா? தவறான உறவு ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா? வாலிபர்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா? வாலிபர்கள் ஃபோனு, சினிமா, கேம்ஸு, சோஷியல் மீடியாஸின் அடிக்ஷனில் இருக்கிறீங்களா? இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களே வாலிப பிள்ளைகள், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ இயேசுவை குறித்து அசட்டையாக அலட்சியமாக இருக்கிறீங்களா? சபைக்கு போகாமல் இருக்கிறீங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா? உங்களை ஆத்துமாக்களுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. வாலிபமும் இளவயதும் மாயையேன்னு போட்டிருக்குது. ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது. மரணம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி மத்தேயு 3:2 சொல்கிறாங்க. அதனால் வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த சத்திய வார்த்தை பொய் அல்ல, உண்மை. எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க, மனம் திரும்புங்க. எல்லா வாலிபர்களும் இந்த காதில் கம்பல் போடுறது, டேட்டு போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. யங்ஸ்டர்ஸ், கிறிஸ்தவர்கள் கூட யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள் தயவு செய்து மனம் திரும்புங்க. பின்மாற்றத்தில் இருந்தீங்கன்னா ஒரு விசையினா நீங்கள் ஆண்டவர் அண்டையில் வாங்க. ஆண்டவர் இன்னைக்கும் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். மனதுருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் அவர். தம் அண்டையில்